ஓகே பசங்களா, எல்லாம் படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியும் கிடையாது. ஸோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது ஃபேமிலிஸ் யார் டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை வேறு அகாடமியில் படித்தாலும் சரி, தயவு செஞ்சு நம்மளுக்கு தான் ஒரு மோட்டிவேஷன்றது யாரும் கொடுக்கல அப்படின்னாலும் தயவு செஞ்சு நீங்களும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்களும் படித்து நல்ல ஒரு வேலை வாங்கட்டும். புரியுதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோ, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர்களோ, உறவினர்களோ, மற்ற உறவினர்கள் நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, நம்மளை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க, நம்மளை எப்படி என்ன சொல்கிறது இறக்கி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. புரியுதா? மற்றவங்களுக்கு நம்மளுக்கு கெடுதல் நடந்தாலும் நாம் ஒரு நல்லதுன்றதை நினைப்போம். சரியாமா? ஸோ அதனால் மற்றவங்க யார் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உலகம் உங்களை என்கரேஜ் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் வேலை வாங்குவீங்க. சரியாமா? ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து நல்லா படிங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த தடவை என்ன பண்ணுவோம், போஸ்டிங் அடித்து தூக்கிடணும். 2025 வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய, அதாவது பொதுவாக அடுத்து வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் என்ன பண்ணணும், அடித்து எல்லாத்தையுமே தம்சம் பண்ணிடணும். எந்த கொஷின் கேட்டாலும் பறக்க விடணும். என்ன பறக்க விடுறது? கொஷின் பேப்பர் கிடையாது, ஆன்சரை வந்து பறக்க விடணும். கரெக்டாக பறக்க விடணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கலைச்சொல் அறிவோம், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல், அது கலைச்சொல் டாபிக் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம், சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் சொன்னோம். எழுதுறது ஒரு வேலை சரியாக புரியாமல் இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் போக போக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேம்மா. ஸோ பொதுத்தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவும் பொதுத்தமிழ் வீடியோ தான். ஸோ 6ஆம் வகுப்பில் நியூ புக்கா பழைய புக்கா சார்? நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கிட்டத்தட்ட டேரெக்டாக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் இருக்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் டாபிக். எங்கெங்கெல்லாம் எதிர்ச்சொல் டாபிக் இருக்கோ, டேரெக்டாக எங்கெங்கெல்லாம் எதிர்ச்சொல்லும் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு டேட்டாவோடு நான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப குறைவான டேட்டா தான். அவ்வளோதான். இது பாருங்களேன், இது அவ்வளோதான். சரியா? ஸோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 9 ஏழுகளை புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும், டேரெக்டாக புக் பேக் பின்னாடியோ, இல்லை மொழித்திறன் பகுதியோ, மதிப்பீடு பகுதிக்கு பின்னாடியோ, பொதுவாக ஏழுக்கு பின்னாடியோ எங்கே இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் டேரெக்டாக இதுதான். சரியா? சார் இப்போ இதை மட்டும் படித்தா போமா 6th இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லும் பொருளும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரியா? ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த ஒரு சீரீஸில் சொல்லும் பொருளும் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னு சொல்லியிருப்பேன், தம்பி சொல்லும் பொருளும் பார்க்கும்போது ஒரு சில பொருளுக்கு நம்ம எல்லா பொருளுக்குமே மேக்ஸிமம் எல்லா சொல்லுக்குமே சொல்லும் பொருளும்ன்றது நம்ம அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போமா. அதில் நிறைய சொற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்கும், அதுக்கு எதிர்ச்சொல் தர மாதிரி சொல்லும் கிடைக்கும். புரியுதா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கும்போதே படிச்சுக்கணும்ப்பா. அது மட்டும் கிடையாது, சொல்லும் பொருளும் பார்க்கறதுனால நம்ம சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிறோம், எதிர்ச்சொல்ன்றது அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே போல் ஒரு பொருள், சரி சார், ஒரு பொருளில் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். புரியுதா? ஒரு சொல் பல பொருள் தருதல். இந்த மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட் நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் கவர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் படிங்க. சொல்லும் பொருளும்லேயே உங்களுக்கு நிறைய எதிர்ச்சொல்லாம் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் மட்டும் படிச்சுட்டு போகிறதுன்றதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்லேயே அதற்கு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம், என்ன சொல்கிறது, நம்ம நான் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இதை பாருங்களேன், இப்போ இதை எடுத்துங்களேன், மேல் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ மேல் அப்படின்னா மிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது. மிசை அப்படின்னா பொருள் என்னது, மேல்னு அர்த்தம். புரியுதா? மிசை அப்படின்னா பொருள் என்னது, மேல் அப்படின்னு அர்த்தம். அப்போது மேலுக்கு ஆப்போசிட் என்னது, கீழ். அப்படிலாம் என்ன சொல்லலாம் பாருங்க, கீழ் அப்படின்னாலும் இல்லை பள்ளம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் தரக்கூடியது தான். அப்போ மேலுக்கு ஆப்போசிட் கீழ் அப்படின்னா, அப்போ மேலுக்கு ஆப்போசிட் பாருங்கள், மேலுக்கு ஆப்போசிட் கீழ்னா பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு. அப்போ மேல்னாலும் மேடுனாலும் கிட்டத்தட்ட இதுவும் ஒரே பொருளை தரக்கூடியது. ஆனால் அப்போ பொதுவாக இது மேல் அப்படின்னாலும் மேடு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிசை இல்லை மீ அப்படின்ற பொருள் தரக்கூடியதா. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக பள்ளம் கீழ் அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். என்னது, அவள். இந்த இல்லு போடணும். சரியா? இந்த இல்லு போட்டோம்னா என்ன ஆகிடும், அது பெண்ணை குறிச்சிடும். புரியுதா? அப்போது மிசைக்கு ஆப்போசிட்டு அவள் அப்படின்னு படிச்சிருப்போமா. சரியா? ஸோ இப்படி தான் படிச்சிடணும். ஸோ என்னது, அப்போ சொல்லும் பொருளும்லேயே கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல் அங்கேயே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இங்கே தனியாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும், நான் 8 அடி பாயிறேன் அப்படின்னா நீங்கள் 32 அடி பாயணும். 16 அடி கிடையாது, நீங்கள் 32 அடி பாயணும். புரியுதா? ஸோ அப்போது ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் திங்க் பண்ணணும்.
புரியுதா? நம்ம அங்கே போய் தான் படிக்கணும் கிடையாதுடா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சொல்ல வச்சு இதுக்கு ஏதாவது எது சொல்லிருக்கா நம்ம பார்ப்போம், இதுலேருந்து நம்ம படித்து தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இதில் இருக்கிறது எவ்வளோ தான். ஸோ நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அணுகு அப்படின்னா விலகு. ரொம்ப பேசலாம் சார், நம்ம டக்கு முடிச்சுட்டு போயிடலாம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஓகே, நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. சரியா? ஸோ ஓகே, அணுகு அப்படின்னா விலகுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை அணுகுறோம் அப்படின்னா அது வந்து விலகி போகிறது, அது ஆப்போசிட் தானே. ஓகே, ஐயம்னா டவுட்டு, தெளிவுனா கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஊக்கம் சோர்வு, உண்மைனா பொய்மை, நீக்குதல் சேர்த்தல், அரிது எளிது, இன்சொல் வன்சொல். சரியா? அது வன் சொல்லலாம், என்னது வன் சொல்லலாம், கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளும் இருக்குது. அப்போ இன்சொல்னாலும் கடுஞ்சொல்னாலும் ஆப்போசிட் தான். புரியுதா? ஞாபகம் வச்சு. அதுக்கடுத்து உதித்த மறைந்த, நிறையா இருக்குது இல்லை குறை இருக்குது, இன்பத்தோடு இருக்கேன் இல்லை துன்பத்தோடு இருக்கேன் நான், சோம்பல் ரொம்ப சோம்பலாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், ஆப்போசிட் மறுத்து பேசுகிறது. சரியா? ஆக்கம், நான் நிறைய விஷயத்த ஆக்கப்பூர்வமாக செய்வேன், அதெல்லாம் கிடையாதுடா, நான் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன், அழிச்சிடுவோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கோபம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ரொம்ப கோபப்படுறான்டா. இல்லைடா, அவன் ரொம்ப அன்பானவன்டா. அடுத்து பாருங்கள், தோழன் தோழி. நல்லா பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் பாருங்களேன், எதிர்ச்சொல்ல பாலின் அடிப்படையில் கூட எதிர்ச்சொல் கேட்பாங்க. சரியா? ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பாலின் அடிப்படையில் கேட்பாங்க. ஒரு வினை சொல்லோ இல்லை பொதுவாக பேர் சொல்லோ டேரெக்டாக ஒரு சிம்பிளான ஒரு சொல்ல வச்சு தான் எதிர்ச்சொல்ல கேட்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. சரியா? இலக்கணத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுது, ஒரு பாலின் அடிப்படையில் வச்சு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னது, நம்ம ஒரு திணையின் அடிப்படையில் வச்சு, எப்படி வேணால் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஆப்போசிட் வேர்டுன்றதை கேட்பாங்க, எதிர்ச்சொல்ன்றதை கேட்பாங்க. பாரா, அப்போ தோழனா தோழி. சரியா? ஆண்பால் பெண்பால் இல்லையா? அப்போ பாலின் அடிப்படையில் கேட்குறாங்க. அரசன் அரசி, மகன் மகள், தாய் தந்தை. அடுத்து பாருங்கள், விருப்பு வெறுப்பு, நல்ல கெட்ட அப்படிலாம் தீய அப்படின்னு சொல்லலாம். மேலவர் கீழவர், காய் கனி, இம்மை மறுமை. இம்மை என்னது, இந்த பிறவி. மறுமை என்னது, மறுபிறவி. அவ்வளோதான். சரியா? அல்லவை நல்லவை, கனவு, என் கனவு நினைவாயிடுச்சு, இது வரைக்கும் கனவாக இருந்தது நினைவாயிடுச்சு. புரியுதா? அப்போ இரவு பகல், கருப்பு வெள்ளை, கருப்புக்கு ஆப்போசிட் என்னது, வெள்ளை. பள்ளமா மேடாக இருக்கும், மேலையா கீழே. சரியா? இனிப்பு கசப்பு, மாணவன் மாணவி, உழவன் உழத்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா என்னென்னு தெரியல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியல, சொல்லுங்கள். நான் என்ன பொறுமையாக கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணி பொறுமையாக நடத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். எதுக்கடா அவங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டு பெருசாக வீடியோ போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. என்ன கண்டென்ட்டாக சொல்கிறது, பசங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போனால் போதுன்றதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் சொல்லித்தரேன். புரியுங்களா? அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம சொல்கிறோம், நிறைய கதை அடிச்சுக்கிட்டு போகலாம், உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுமா, நான் அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? அதனால தான் இந்த வீடியோவில், இப்போ இந்த வீடியோன்னு கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ கூட உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஒரு சில வீடியோ நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் கொடுத்து வேகமாக போகிறது காரணமே அதுதான். ஸோ ஓகே, வீடியோட லென்த்து கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவோட படிப்பாங்க அப்படின்றதுனால தான் நான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறது. ஒரு வேளை நான் பேசக்கூடிய வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அது எனக்கு தெரியப்படுத்துங்க. சரியாம்மா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஓகேம்மா. ஸோ இந்த வீடியோவில் தான் மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோமா. 6th ஸ்டாண்டர்டில் நிறைய இப்போ கான்செப்ட் ஓரியன்டாக என்னென்னலாம் இந்த மாதிரி டாபிக் ஓரியன்டாக கொடுக்க முடியுமோ அந்த டாப்பிக்லாம் 6th பார்த்துட்டோம்னா அடுத்து 7th 8th 9th 10th. புரியுதா? அதே போல் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்களேன், நியூ புக்கையும் பேஸ் பண்ணி எடுத்துடுறேன், ஓல்டு புக்கையும் பேஸ் பண்ணி எடுத்துடுறேன். புரியுதா? அப்போ சிம்பிள் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே டைமில் நியூ புக்கையும் பார்த்துறீங்க, ஓல்டு புக்கையும் பார்த்துறீங்க. புரியுதா? அப்போ நியூ புக்கையும் முடிக்கிறோம், ஓல்டு புக்கும் முடிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இப்போ 6th ஸ்டாண்டர்டில் சொல்லும் பொருளுமா ரைட்டு, எதிர்ச்சொல்லா ரைட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் கலைச்சொல்லா ரைட்டு. இது எல்லாமே என்னது, ஓல்டு புக்கும் பார்த்துட்டோம், நியூ புக்கும் பார்த்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த 3 டாபிக். புரியுதா? இதே போல் தான் 7th 8th 9th 10th பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட். புரியுதாம்மா? ஸோ இது சார்ந்து இல்லாமல் இப்போ மற்ற டாப்பிக்லாம் இருக்கு இல்லையா, மற்ற சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ மற்ற டாப்பிக்லாம் இருக்கும். இப்போ மரபு தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக ஒரு டாப்பிக்கோடு நான் வருவேன், தனித்தனியாக வீடியோவோடு வருவேன். ஸோ நான் கொடுக்கக்கூடியதை நீங்கள் அழகாக காப்பி பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதுமானது. சரியா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் எந்த போய்ட்டு முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ.